தங்கம் ஏறுற வேகத்தில் வெள்ளியும் வேறு லெவலில் ஏறிட்டு இருக்கு தினமும். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கடை சில்வர் ஸ்டோர்ஸ் வலசரவாக்கத்தில் இருக்கும் ஒரு செம்ம சூப்பரான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவும் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பர் கிராம் வந்து உங்களுக்கு ₹3 லெஸ் கிடைக்கும். இப்போ ₹6 லெஸ் பர் கிராமில் சில்வர் ஆர்டிகல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் காட்டக்கூடிய சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ₹6 லெஸில் வரும். அது மட்டும் இல்லை, எல்லாமே ஹால்மார்க் சீலோடு வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு 92.5 பியூர் சில்வர் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இப்போது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு ₹6 லெஸ். ஸோ இதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்ன நியூ ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு, அதே மாதிரி வந்து ஆன்லைனில் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சில நியூ யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லா வெயிட்லையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கிஃப்ட் ஆர்டிகல் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோட எண்டில் இருக்குது. அதெல்லாம் பீஸ் ரேட்டில் வரும். அதுவும் நான் என்னென்னு சொல்லிட்டு புதுசாக எல்லாமே வந்து 1 by 1 காட்ட போகிறேன். அண்ட் ரெகுலராக நம்ம தேடக்கூடிய எல்லா சில்வர் ஆர்டிகல்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஆர்டிக்கல் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னாலும் சில்வர் ஐடல்ஸ்லேருந்து, அப்புறம் வந்து வெள்ளி பொருட்கள்லேருந்து, கிண்ணம்லேருந்து, டம்ளர், பிளேட்டு, பூஜா தாலி எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தேன் என்ன ரேட்டாக போயிட்டுருக்குன்னு. செம ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு ஷூட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை 167. ஒரு அரை மணி நேரத்தில் வெள்ளியோட விலை ₹170 பகீர்னு ஆகிடுச்சுங்க. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் ₹3 ஏறிடுச்சு. அதை தான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் என்னென்ன வெயிட்லலாம் இருக்குன்னா, இந்த விளக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேராக தான் வாங்கணும். இந்த மாதிரி விளக்குலாமே சிங்கிளாக வந்து கொடுக்க மாட்டாங்க. சிங்கிளாக சில வேணும்னா சில அதுக்குன்னு சொல்லிட்டு சில ஐட்டம்லாம் இருக்குது சிங்கிளாக, அது மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கலுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன விளக்குமே காட்டுறேன், பெரிய விளக்குமே காட்டுறேன். இந்த விளக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் சீல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 80% பியூரிட்டியில் வரக்கூடிய சில்வர் ஆர்டிக்கல் எல்லாமே ஹால்மார்க் சீலோட வரும். உங்களுக்கு இதே விளக்கு 92.5 பியூர் சில்வரில் ஆன்டிக் சில்வரில் வேணும்னாலும் அதுவும் அவைலபிள் இருக்குது. அதுக்கும் ஹால்மார்க் சீல் வந்துடும். அதே மாதிரி இதுக்கும் ஹால்மார்க் சீல் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஜோடி வெயிட் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு மகாலட்சுமி இருக்காங்க, அழகாக மனை மேலே உட்காந்து இருக்கிற மாதிரி சாலிடாக இருப்பாங்க. சாலிட் ஐடால் அது. அண்ட் யானை வந்து உங்களுக்கு நிறைய பேர் பேராக தான் வாங்குவாங்க எப்போவுமே, ஏன்னா 2 சைட்லையுமே வைக்கிறதுக்கு. இந்த யானையுமே லிஃப்ட் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங்காக சாலிடாக இருந்தது. அதே மாதிரி ஒரு யானையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 79 கிராம்ஸ் வரும். நல்ல ஹைட்டுமே நல்லா லென்த்துங்க. இது ஹைட்டு நல்லா இருந்தது உங்களுக்கு பேட்டர்ன். இந்த மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமிக்கு பக்கத்தில், அன்னபூர்ணிக்கு பக்கத்தில், பெருமாள் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி யானை வைப்பாங்க. நல்லாயிருக்கும், பூஜைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குடம் உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா நிறைய கார்விங் ஒர்க் வச்சு நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி நகாஸ் ஒர்க் வச்சு பார்த்துருப்போம். ஆனால் நகாஸ் ஒர்க் வாங்கும்போது க்ளீனிங் வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். பட் இது வந்து நகாஸ் ஒர்க் இருக்கிற மாதிரியும் இருக்குது, அதே நேரத்தில் க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்குது. பட் இது சிம்பிள் கார்விங் ஒர்க் தான், அதே கொஞ்சம் டீப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. 322 கிராம்ஸ் வரும். நல்ல ஒரு மஸ்ட் ட்ரை ஒரு கலச சொப்புன்னு சொல்லுவேன். இது வந்து இப்போ ரெகுலராக சில பேர் கலசம் வீட்டில் எப்போவுமே வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலச சொம்பு வந்து தி பெஸ்ட்டு. ஏன்னா டீப் நகாஸ் ஒர்க்லாம் இருந்ததுன்னா நீங்கள் க்ளீனிங் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து பார்த்து பண்ணணும் ஒரு வாட்டியும். இது கொஞ்சம் சிம்பிள் க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும். அண்டு அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லா வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க. சின்ன ஒரு 10 கிராம் 12 கிராம்லேருந்து கூட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சொம்பு கிண்ணமும் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம காட்ட போகிறது வந்து பூக்கூடை வந்து உங்களுக்கு 140 கிராம்ஸில் இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 321 கிராம்ஸ். எல்லா பொருள்லேயும் இந்த மாதிரி 80% பியூரிட்டி ஹால்மார்க் சீலோடு உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாமே ஹால்மார்க் சீலோடு தான் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த பூக்கூடை ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. 321 கிராம்ஸ் வரும். ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மல் சில்வர்லேயும் இருக்குது, ஆன்டிக்லேயும் இருக்குது. எல்லா வெரைட்டிலையுமே மோஸ்ட்லி வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம காட்டுற எல்லா திங்ஸுக்குமே ₹6 லெஸ் பர் கிராம் வந்துடும். மார்க்கெட் ரேட்லேருந்து உங்களுக்கு 1 கிராம் வந்து உங்களுக்கு வந்து ₹6 லெஸ் வந்துடும். ஸோ நல்லா இந்த பேட்டர்னுமே சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அண்ட் சின்ன சின்ன குட்டி ஐட்டமில் டபரா செட்டில் ஒரு மீடியம் சைஸ் பார்க்குறேன். 63 கிராம்ஸ் வந்து இந்த டபரா செட்டு. இதுலேயுமே உங்களுக்கு டம்ளர்லேயும் சரி கிண்ணத்துலேயும் சரி இந்த மாதிரி ஹால்மார்க் சீல் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இது செட்டே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 63 கிராம்ஸ் வரும். சரி, நம்ம சின்ன சைஸ் இருக்கும் எல்லாத்துலேயும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இதுக்கு சின்ன சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டபரா செட்டுக்குமே குட்டி சைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து 27 கிராம்ஸ் வரும். ஒரு மினி காஃபி மாதிரி ரொம்ப சின்னதாக அழகாக இருந்தது. இதுவும் நம்ம பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன மினி காஃபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது. அந்த சின்ன டபரா செட்டும் சொன்னாய், பெரிய டபரா செட்டும். அதே மாதிரி ஜடகோபம், இது வந்து கிரீடம் ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஜடகோபம் கிரீடம் ரெண்டுமே வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 37 கிராம் வரும். அண்டு இந்த சில்வர் கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரலட்சுமி அம்பாளுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயிலுக்கு ஏதாவது வந்து நீங்கள்
வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நிறைய பேர் அதுக்காகவும் வாங்குவாங்க. இதை விட குட்டி சைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் 12 கிராமில் கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதோட பெரிய சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு ரொம்ப பெரிய சைஸில் வேணும், 1/2 kgயில் வேணும், 1 kgயில் வேணும்னாலும் கஸ்டமைட் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சந்தன கிண்ணம், இது வந்து உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான சந்தன கிண்ணம், 52 கிராம் வருது. இதுலேயும் எல்லா சைஸுமே இருக்குது. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி சில்வர் ஆர்டிகல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பார்க்கலாம். இப்போ குத்து விளக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேர் வந்து ரொம்ப நல்ல மூவிங்காக, ஏன்னா இது வந்து நல்ல அழகான ஒரு சைஸு. 2 சைட்லையுமே உங்களுக்கு அழகாக மயில் வச்சு 1/4 கிலோவில் வரக்கூடிய ஒரு அழகான விளக்கு. இது நிறைய பேர் கிஃப்டிங்க்கும் வாங்கி கொடுப்பாங்க. அதாவது கல்யாணத்துக்கு சீருக்குன்னு சொல்லிட்டு முதல்லலாம் 1 kg 2 kgன்னு சொல்லிட்டு சீரில் வந்து பெரிய பெரிய விளக்காக இருக்கும். இப்போ வெள்ளி விற்கிற விலைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு எல்லாமே கூட. ஸோ அதில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து நல்லா போகுது அப்படின்னு சொன்னாங்க. இதில் பேர் வந்து 250 கிராம்ஸ் வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு பனானா ட்ரீ, வெள்ளிலேயே அழகான பனானா ட்ரீ. இதுவும் பேராக தான் வாங்குவாங்களாம் மோஸ்ட்லி. ஏன்னா 2 சைட்லையுமே வாழை மரம் வைக்கிற மாதிரி ஒன்று வாங்க மாட்டாங்க, பேராக தான் வாங்குவாங்க. அதுதான் வந்து ஒன்று கவர் பிரித்து நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பேரோட வெயிட் பார்த்திங்கன்னா 236 கிராம் வரும் பேரு. அதில் இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து நீங்கள் க்ளீனிங் பண்ணி திருப்பி இலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பனானா வாழைத்தாறு இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு லீவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம பூஜை அறையில் வைக்கிறீங்க, பூஜைக்கு வைக்கிறீங்க, கம்மியான லீவ்ஸுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த லீவ்ஸை வேறு எதுக்காவது வந்து சில பேர் பூஜை பண்ணுறதுக்கு தனித்தனியாக கூட எடுத்து பண்ணுவாங்க. அதுக்குமே கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரிமூவபிள் தான், க்ளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சின்ன சைஸ்லலாம் கூட பனானா ட்ரீ இருக்குது, எனாமல் ஒர்க் வச்சும் இருக்குது. அதில் சின்ன சைஸு வித் எனாமல் ஒர்க்கு வாழைத்தார் கோல்டில் இருக்கும். அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 60 கிராம் வருது. இதை விட குட்டி சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது, மீடியம் சைஸ்லேயும் இருக்குது. ஸோ வெயிட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலுமே எல்லா வெயிட்லேயுமே மோஸ்ட்லி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே அவங்களுக்கு அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் கேட்குற வெயிட்டுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த 2 டம்ளருமே நியூ அரைவல். ஒன்று வந்து 48 கிராம் வருது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. வெளியில் அந்த ஒரு மாதிரி டைமண்ட் கட் ஃபினிஷிங் மாதிரி ஒரு காவிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. 59 கிராம்ஸு. ஃபஸ்ட் நம்ம வெளியெல்லாம் வாங்கும்போது எனக்கு ஐடியாவே கிடையாது எந்த மாதிரி வாங்கணும். நல்லா கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, கிராண்டாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு அதை போய் பிக் பண்ணிவிடுவேன் நான். அதுக்கப்புறம் தான் அதோட க்ளீனிங் மெத்தடு நம்ம ஒரு வாட்டி பர்ஃபெக்டாக உட்காந்து க்ளீன் பண்ணும்போது தெரியாது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதே மாதிரி அந்த ஷைனை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. அதனாலே ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, சிம்பிளாக இருக்கிறத வாங்குறதா நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த குடம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி தான் கலசத்துக்கு சொன்ன மாதிரி தான் இதுவும் அழகான காவிங் ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி சிஎன்சி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அந்த சின்னதாக வந்து என்கிரேவிங் ஒர்க் வந்து இதில் பண்ணியிருப்பாங்க. நல்ல பெரிய சில்வர் குடம், அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரியான சில்வர் குடம். 747 கிராம்ஸ் வரும், அதாவது 3/4 கிலோ வருது இந்த குடம். இதில் உங்களுக்கு டீப் நகாஸ் ஒர்க் வச்சு வேணும் அப்படின்னாலும் இருக்குது, ஆன்டிக்லேயும் இருக்குது, எல்லா பேட்டர்ன்லேயும் வச்சுருக்காங்க. இது வந்து க்ளீனிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்டு இந்த பர்டிகுலர் செட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து 692 கிராம்ஸ் வரும். 700 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பூஜா தலை செட்டு. இது வந்து சீருக்கு பர்ஃபெக்டாக போகுது. நிறைய பேர் வாங்குறது, அது 1 kgலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு அழகான டீட்டெயிலிங்கும் வேணும், நல்ல ஒரு ரீசனபிளான சைஸும் வேணும், நல்ல வெயிட்லேயும் வேணும் அப்படின்னா 1 kgக்கு கீழே பார்க்கக்கூடிய செட்டுனா இந்த செட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு தட்டு, சின்ன தட்டு, விளக்கு, அதே மாதிரி பஞ்சபாத்திரம், உத்ராணி, ஊதுவத்தி ஸ்டாண்டு, மணி, துபக்கால், அதே மாதிரி சந்தன கிண்ணம் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஜஸ்ட் 5 கிராம் தான். குட்டி டம்ளரில் நம்ம 50 கிராம் 60 கிராம் பார்த்தோம், ஈவன் 40 30 எல்லா வெயிட்லேயும் வச்சுருக்காங்க. 5 கிராமில் வேணும்னாலும் வச்சுருக்காங்க, 59 கிராம்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி குட்டி டம்ளர். நான் கூட கேட்டேன் இந்த குட்டி டம்ளர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு. நிறைய பேர் பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இதுவுமே பிரசாதத்துக்கு தான். சின்ன கிண்ணம், குட்டி பவுலு, அந்த தபரா செட்டில் ஒரு பெருசாக ஒன்று பார்த்தோம்ல, அது மாதிரி அகலமான ஒரு கிண்ணம், இதெல்லாம் 5 கிராம்லேருந்தே வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வெயிட்லேயுமே இருக்குது. 5 10 15 எல்லா வெயிட்லேயுமே உங்களுக்கு இருக்குது. பெரிய வெயிட், அதிகமான வெயிட்லேயும் கூட இருக்குது. இதுவும் பிரசாதத்துக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சமாக சின்னதாக வந்து திராட்சை, கற்கண்டு அதெல்லாம் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு வைரல் ப்ராடக்ட், ட்ரெண்டிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். எஸ், முருகரே வந்து இப்போ ட்ரெண்டு தாங்க. முருகர் எப்போவுமே ட்ரெண்டு தான். முருகரோட விளக்கு இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு விளக்குன்னு சொல்லலாம்.
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப ட்ரீம் இது மாதிரி ஒரு விளக்கு வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் க்ளீனிங் வந்து ஓரளவுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். குழியும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அழகான ஆறுமுக விளக்கு நல்ல வேலோட வருது. அதோட வெயிட்டையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேட்டர்ன் இது நிறைய பேர் கேட்குறது படி அழகாக வந்து உங்களுக்கு நாமம் சங்கு சக்கரம் போட்டு உங்களுக்கு அழகான படி. நான் உங்களுக்கு கிரீடம் காமிச்சில்ல, அம்பாலோட கிரீடம், அது வந்து 15 கிராமில் கூட வச்சுருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன மினியேச்சருமே இருக்குது. அண்டு படியிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சைஸஸுமே இருக்குது. இது வந்து கலச சொம்புலேயே ஒரு மீடியம் வெயிட்டு, அதாவது உங்களுக்கு 111 கிராம் வருது. இதுவுமே அஷ்டலக்ஷ்மி காவிங் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம 300 கிராமில் 200 கிராமில் பார்த்த அதே ஒர்க்கு, அதே டிசைன், அதே மாதிரி கலச சொம்பு 100 கிராம்ஸ்லேயே வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதிலே வந்து கொஞ்சம் ஃப்ளார் பேட்டர்ன் வேணும், எனக்கு அஷ்டலக்ஷ்மி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளார் பேட்டர்னில் வேணும் அப்படின்னாலும் இதுவும் அவைலபிள் இருக்குது. இது வந்து 131 கிராம்ஸ் வரும். இதுவும் க்ளீனிங் சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்ல கெட்டி மாடலும் கூட. இது வந்து நம்ம நகாஸ் ஒர்க்கு அழகாக வந்து கொஞ்சம் செமி அந்த டீப் நகாஸ் இல்லாமல் கொஞ்சமாக நகாஸ் ஒர்க் பண்ணி 137 கிராம்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு கலச சொம்பு தான் நான் வச்சுருக்கேன். பட் க்ளீனிங் மட்டும் நம்ம பார்த்து பண்ணணும். கோல்கேட் டூத் பவுடர் அந்த மாதிரி நீங்கள் வச்சு சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம். விபூதி வச்சு க்ளீன் பண்ணலாம், காட்டன் ஸ்பாஞ்ச் வச்சு. ஸோ க்ளீனிங் மட்டும் நிறைய கெமிக்கல்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கீழே யானை, மேலே மயில், அதில் 5 முகம் இருக்கிற மாதிரி விளக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து உங்களுக்கு 130 கிராம்ஸ் வரும். இதுவும் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், ஐ திங்க் பேராகவும் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேட்டர்ன். எனக்கு கீழேயுமே யானை வருது, மேலேயுமே மயில், அழகாக அந்த ஜோடி ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த விளக்கு சூப்பர் க்யூட்டு, அழகாக பேர் வந்து 360 கிராம்ஸ் வரும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட அந்த விளக்கோட தண்டு டிசைன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அழகான ஒரு குபேர விளக்கு. இதில் வந்து குபேரர் இருக்கிற மாதிரி பேக் சைட்லேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. 44 கிராம்ஸ் வரும். இதில் இன்னொரு சூப்பர் விளக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள், சின்ன சைஸு. அது விளக்கா அப்படின்றதே கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. இது வந்து அழகான முருகர் விளக்கு. 2 சைட்லேயுமே அழகாக மயில், நடுவில் அழகாக வந்து திருச்செந்தூர் முருகர் நினைக்கிறேன். சூப்பராக இருந்தால் 2 பேக் சைட்லேயுமே கம்ப்ளீட் க்ளோஸ்டு ஃபினிஷிங் வரும். அண்ட் அதே மாதிரி ஓம் விளக்கு. அண்ட் இந்த விளக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இது கிஃப்டிங் பர்பஸ்க்கு செம்ம மூவிங். ஏன்னா பின்னாடி சைடுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாலோவாக கொடுக்காம கஜலக்ஷ்மி கொடுத்துருப்பாங்க அழகாக கம்ப்ளீட்டாக. பேக் சைட்லேயுமே கஜலக்ஷ்மி, ஃப்ரண்ட் சைட்லேயுமே கஜலக்ஷ்மி. எப்போவுமே விளக்கு வாங்கும்போது இந்த மாதிரி 2 சைட்லேயுமே கவர்டாக வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கீழே வரக்கூடிய அந்த பாதம் இருக்கு இல்லையா, விளக்கோட பாதம் அண்ட் ஃபினிஷிங், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்போவுமே க்ளீனிங்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையுமே நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணி வாங்கணும். நான் விளக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக தான் இருந்தது. எப்போவுமே கொஞ்சம் திக்னஸோடு வந்து அந்த பாதம் எல்லாமே இருந்ததுன்னா க்ளீனிங் அப்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரான விநாயகர் விளக்கு. இது கிஃப்டிங்க்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு பர்சனலாக வாங்குறீங்கனாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா 39 கிராமுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சைஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது விளக்கா என்னது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. விநாயகர் விளக்கு மாதிரியே அழகான மகாலட்சுமி விளக்கு. இதுவும் 39 கிராம்ஸ் வரும். 40 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பேக் சைட் ஹாலோவாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக தான் குழி இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கும். பூஜைக்கு நிறைய விசேஷங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் ஏற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓம் விளக்கு பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து சங்கு சக்கர நாமம் இருக்கிற மாதிரி புரட்டாசி மாதத்துக்குலாம் இந்த விளக்கெல்லாம் நல்ல மூவிங்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவல் ஒரு டைமுக்கு எடுத்து பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ சஷ்டி டைமில், புரட்டாசி ஏகாதசி டைமில் எல்லாமே பெஸ்ட்டு கிஃப்டிங் ஃபார் பெஸ்ட்டு வெயிட் அப்படின்னா இந்த விளக்கு 24 கிராம்ஸ் பேர் இருக்கு இல்லையா, அது சூப்பரான ஒரு கலெக்ஷன். அதே அடுத்தது பார்த்திங்கன்னா 46. எனக்கு தெரிஞ்சு 24ஓட 46 வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருந்ததுன்னா இந்த சைஸுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதுவும் கிஃப்டிங்க்கு சூப்பராக போகும். 97 கிராம்ஸ் வருது. அண்ட் இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல ஒரு 10 கிராம்ஸ்க்கு சூப்பர் க்யூட்டான விளக்குங்க. நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 11 கிராம்ஸ்க்கு. இதுதான் நான் வந்து விளக்கா என்ன இதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக வந்து ஊதுவத்தி ஸ்டாண்ட், விநாயகர் இருக்கிற மாதிரியான அகர்வத்தி ஸ்டாண்ட். இதையும் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். 11 கிராம்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ வெள்ளி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு நல்லதாக ஒரு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து உங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின ஒரு இந்த மாதிரி ஒரு சைஸ் விளக்கு தான். இது வந்து அகர்பத்தி ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் விளக்குன்னு நினச்சேன். தாமரையில் விநாயகரை வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அகர்பத்தி ஸ்டாண்டு. வா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. 11 கிராம். அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ்னா அடுத்தது அது வந்து 12 கிராம் வரும். ஆனால் இதை விட அது நல்லாவே இருந்தது லென்த்து. ஓம் போட்ட மாதிரியான அகர்பத்தி ஸ்டாண்டு. இது வந்து 10 கிராமில் சந்தன கிண்ணம், 30
கிராமில் 40 கிராமில் காமிச்சு இல்லையா, 10 கிராமில் கூட குட்டி சந்தன கிண்ணம் நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. 10 கிராம், 20 கிராம், 30 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில். இப்போ நான் காட்ட போகிற டிசைன்ஸ் வந்து சில்வர் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா கிஃப்டிங் பர்பஸ்க்கு சூப்பர் மூவிங்கு. இதெல்லாமே உங்களுக்கு வந்து வெயிட் வைஸ்ன்னு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50லேருந்து 70 கிராம் வரும். எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் வந்திருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கிஃப்டிங் பாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டில் அண்ட் 2 டம்ளர் வரும். எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்ன்றதை நான் காட்டுற பாருங்க ஒன்று ஒன்றா. அண்ட் இந்த பாட்டில் வந்து மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரோசிலிகேட் கிளாஸில் வந்து இந்த சில்வர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பியூர் ஆன்டிக் சில்வர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கிராம், 60 கிராம், 70 கிராம் மேக்ஸிமம் வரும். இந்த செட்டும் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு 2 அழகான ஒயின் கிளாஸ் மாதிரி நல்ல ஒரு பிக் சைஸ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அப்போ தான் ஒரு டவுட் வந்தது, அவங்கக்கிட்ட கேட்டேன், சப்போஸ் இந்த கிளாஸ் உடஞ்சிடுச்சுன்னா எப்படிங்கன்ட்டு. ஏன்னா இது டெலிகேட்டடாக இருக்கேன். இல்லைங்க இது டெலிகேட்டாக இல்லை, நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. எஸ், நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அப்படியே இருந்தாலும் இது உடஞ்சிச்சுன்னா எப்படி அப்படின்னு கேட்டேன். இது உடஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அந்த சில்வர் ஆர்டிகல் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நல்லா இருந்தது. ஒரு நல்ல அழகான ஒரு ஃபேன்சி ஐட்டம், கிஃப்டிங்குமே சூப்பராக போகிற ஐட்டம் தான் இது. அட் த சேம் டைம் ரொம்பவும் டெலிகேட்டடாகவும் இல்லை, நல்லாவே நீங்கள் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு கலர் அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸோடலேயே உங்களுக்கு வந்து இதை அழகாக வச்சு கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு பாட்டில் வித் 2 டம்ளரும் இருக்குது. அதே மாதிரி 4 கிளாஸ் டம்ளர்ஸ் வர மாதிரியும் இருக்குது. ஒயின் கிளாஸ் மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து 50 கிராம்ஸ், 60 கிராம்ஸ், 70 கிராம்ஸ் அப்படி செட்டு வரும். ஃபைனலாக ஒரு செட்டு பார்க்கலாம். இதுலேயே பாட்டில் ஒர்க்கு டிசைன் நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து அழகாக அந்த வெல்வெட் பாக்ஸ்லேயே வந்து வச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ இது யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கேன்னு. அதே நேரத்தில் அவங்க அந்த சில்வர் ஆர்டிக்கில் எவ்ரிடேவும் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பெஸ்ட் எவர் கிஃப்டிங்கு. 5 கிராம்லேருந்து 25 கிராம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு சூப்பர் கிஃப்டிங் அண்ட் செம்ம ஃபாஸ்ட் மூவிங் உங்ககிட்ட. இதுவும் இதுக்கு அடுத்து நான் காட்ட போகிறதும் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், சிலது புக் மாதிரி வரும், சின்னதாக வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி, அதே மாதிரி அழகான விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சில்வரில் உங்களுக்கு அந்த காயின்ஸ் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேர் பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுவாங்க, கிஃப்டிங்க்கு கொடுப்பாங்க. சிங்கிள் காயின், டபுள் காயின் இருக்குது. ஒரு புக் ஃபார்மேட்டில் ஒன்று காமிச்சாங்க, இது ரொம்ப நல்லா இருந்தது. அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு புக்கு, அதில் வந்து உங்களுக்கு எல்லா மகாலட்சுமியோடைய சில்வர் காயின்ஸுமே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே பீஸ் ரேட்டு 5 கிராம்ஸ், 10 கிராம்ஸ், 15 கிராம்ஸு. அதிலே ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயுமே நான் உங்களுக்கு ஒரு ஐட்டம் காட்டுறேன். சின்ன சின்ன புக்கு, சின்ன சின்ன ஃபோல்டர்ஸ் கூட இருந்தது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டேரெக்டாக போகிறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய திங்ஸ் நீங்கள் நேரில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப இப்போ தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்து கொடுக்குறதுக்காகவே சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் அதில் கொண்டு வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான புக்கு. இது பாருங்களேன், சின்ன சின்ன கார்ட்ஸ், அதுலேயே ரொம்ப லோ பட்ஜெட். லைக் இது வந்து உங்களுக்கு 5 கிராம், 2 கிராம், 1 கிராமில் வரக்கூடிய சில்வர் காயினுடைய அந்த புக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முருகர் வேறு லெவலில் இருக்கார், ரொம்ப நல்லா. அதே மாதிரி கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி, விநாயகர் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு புக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மகாலட்சுமி விநாயகரும் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாமே வெயிட் வந்து உங்களுக்கு 1 கிராம், 2 கிராம் அந்த மாதிரி வரக்கூடிய சில்வர் காயின் வித் புக். இது வந்து பெஸ்ட் ஓன்லி ஃபார் கிஃப்டிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூஜை அறையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக அம்மா வந்துட்டாங்க அழகாக, மதுரை மீனாட்சி அம்மன் சூப்பராக, அதில் க்ரீன் கலர் கார்டில் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பியோர் சில்வர் காயினு அண்டு முருகர் இருக்கிற மாதிரி. இது பாருங்களேன், இது வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் இது கொடுக்கலாம், இந்த கிஃப்டிங் கார்டு மாதிரி வித் சில்வர் காயின். பாய் பேபியாக இருந்தால் இது கொடுக்கலாம். இதுவும் அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கலர் ஆப்ஷன், அந்த கார்டு, அதில் எழுதியிருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கோல்டு லார்ட் ஐடால்ஸ் இருக்கிற மாதிரி, லார்ட் பாலாஜி, விநாயகர் இருக்கிற மாதிரி கிஃப்டிங் கார்டும் இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு சின்ன உடன் ஒரு ஆர்டிக்கல், அது உள்ளே வந்து உங்களுக்கு எடுத்திங்கன்னா சில்வர் காயின் வந்து வரா மாதிரி. அண்ட் இது நான் சொன்னேன் அடுத்த ஒரு சூப்பரான மூவிங் பார்த்திங்கன்னா இந்த குபேர மந்திரம், அப்புறம் வந்து ராமர் பாதம் வரக்கூடிய இந்த கிஃப்டிங் ஆர்டிகல்ஸு. இது ஸ்பெஷலி பீஸ் ரேட்டில் வரும். இதில் வந்து உங்களுக்கு குபேர மந்திரம், குபேர
அழகாக குபேரர் இருக்கிற மாதிரி, அப்புறம் குபேர யந்திரம் இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ராமர் பாதம் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. 300, 350 ருபீஸு, 380 ருபீஸ் அந்த ப்ரைஸிங்கில் வரும். ஒரு உடன் ஆர்டிக்கலில் ஓம் இருக்கிற மாதிரி, விநாயகர் இருக்கிற மாதிரி, இது எல்லாமே கிஃப்டிங் ஆர்டிகல்ஸ் தான். எல்லாமே பீஸ் ரேட்டில் வரும். 300, 200 ருபீஸ், 350 ருபீஸ், 380 ருபீஸ் அந்த மாதிரி. இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனு, ஸ்பெஷலி ஃபார் கிஃப்டிங். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல அழகாக வந்து மூவிங் இந்த பேட்டர்ன். இப்போ வந்து கேதார கௌரி நோம்புக்கு, அப்புறம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜைக்கெல்லாம் வாங்குவாங்க. ஸோ என்னோடய ஷாப்பிங்கை நான் முடிச்சிட்டேன். நான் ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று சில்வர்லேயே ஒரு கூட சின்ன கிஃப்ட் பாக்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை.